ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கல் அரிசியை 3 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நீங்கள் காலைல டிஃபனாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. மாவரைச்சி கஷ்டப்படாமல் டக்குன்னு பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த புட்டு ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசியை நல்லா 5லேருந்து 6 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைந்து நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு கொட்டாங்குச்சி நிறையா அரிசியை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. கொட்டாங்குச்சியில் தண்ணி வடித்த அரிசியை பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுக்கலாங்க. நான் 2 கொட்டாங்குச்சியிலையும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அள்ளி வச்சுக்கிறேன். ஒரு 3/4 வாசி மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்து கொட்டாங்குச்சியில் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கொதிச்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம கழுவி கொட்டாங்குச்சியில் அரிசி வச்சுருந்தோம். அந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வேக தேவையில்லை. 2லேருந்து ஒரு 3 நிமிஷம். இப்போ ஒரு 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் அரிசி நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வரணும். நல்லா கமன்னு கொட்டாங்குச்சி வாசத்தோட அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு ஒரு புட்டு ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆவியில் வேக வச்ச அரிசி பார்த்திங்கன்னா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. 2 ஏலக்காவை சேர்த்துட்டு நம்ம கொரப்பாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க மிக்சியில். இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அரிசி மாவு, ரேஷன் அரிசி மாவை ஒரு சல்லடையில் சேர்த்து நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு ரெடி பண்ணும்போது நல்லா நைஸாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு. புட்டு மாவு பிடிச்சா பிடிக்க வரணும், ஊற்றி விடணும். அதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அரிசி தண்ணியில் ஊறின ஈரப்பதமே போதும். எதுவும் தண்ணி தெளிக்காமல் மாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை மடித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மடித்து விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மடிக்க வேணாம். லேசாக மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு இட்லி குண்டாலாம் நல்லா பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வந்த விட்டு ஒரு இட்லி தட்டை போட்டு நம்ம ரெடி பண்ண புட்டு மாவை பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நல்லா பூ போல் புட்டு மாவு நல்லா வெந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு புட்டு வெந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். துணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சோண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி திரித்து பார்த்திங்கன்னா திரிக்க வரணும். இந்த மாதிரி திரிக்க வந்துருச்சுனாலே புட்டு மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ புட்டு மாவு பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு லேசாக உடச்சி விட்டிங்கன்னா போதும். நல்லா உதிரியாக வந்துடும். இப்போ தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ புட்டு மேக்கர் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம புட்டு அச்சு அப்படியே கொலா புட்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. நல்லா உடச்சி விட்டுட்டு இப்போ ஒரு டம்ளரில் தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாவை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க. மாவு டம்ளர் நிறையா ஃபில் பண்ணிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. அவ்வளோதாங்க. ரேஷன் புழுங்கல் அரிசியை 3 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஆவியில் வேக வச்சு 10 நிமிஷத்தில் புட்டு ரெடி பண்ணியாச்சு. கஷ்டப்பட்டு ரைஸ் மில்லில் போய் மாவு அரைக்காமல் ஆவியில் வேக வச்ச புட்டு, ரேஷன் புழுங்கல் அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சுகோ ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்பும். நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.